நான் பவித்ரா. என்னோட சன் பிரணவ் ஏக்லவ்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறாங்க. இன்னைக்கு கிளாஸ் ரூம் அப்சர்வேஷனுக்காக வந்திருந்தேன். 2 கிளாஸ் அப்சர்வ் பண்ணேன். மீனாட்சி மேம் அண்ட் பவித்ரா மேம். மீனாட்சி மேம் கிளாஸ் எடுத்தாங்க. மேத்ஸ் ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாங்க. ஒரு ஒரு கான்செப்ட்டும் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது அந்த கிளாஸ். எனக்கே ரொம்ப ஆசையா இருந்தது. அங்கேயே இருக்கலாமான்ற மாதிரி அவ்வளோ ஜாலியா இருந்தது. மைண்ட் மேப்பிங் போட்டாங்க. ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணாங்க. எல்லாரையுமே கொஸ்டின் கேட்டு, எல்லாருமே ஆன்சர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிஞ்சுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பவித்ரா மேம் வந்து ஸ்டோரி டீச் பண்ணாங்க. அந்த ஸ்டோரி அப்படியே லைவா கூட்டிட்டு போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தது. எல்லா கிட்ஸுமே அப்படியே நான் ஆன்சர் பண்றேன்னு சொன்னது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவ்ளோ ஜாலியா போச்சு கிளாஸஸ் எல்லாமே. கிளாஸ் ரூம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேம் அங்க நிக்கிறாங்கன்னா எல்லாரையும் அழகா பார்க்கலாம், கிளியரா பார்க்கலாம். அந்த அளவு ரொம்ப நீட்டா இருந்தது கிளாஸ் ரூம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்லவே என்னன்னா எனக்கு என்னன்னா கேம்பஸ் வரையும் வந்துருவோம். கிளாஸ் ரூம்குள்ள நம்மளால வர முடியாது. நான் என் பையன்கிட்ட அடிக்கடி கேட்டே இருப்பேன். கிளாஸ் புரியுதா? எப்படி இருக்கு? ஏதாவது நீங்க சொல்லுங்க அம்மா கிட்டன்ட்டு. அவங்க எந்த அளவு சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட. இன்னைக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்குறேன். இந்த கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன்ன்றது வந்து எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் வந்து உட்காந்துட்டு, ஓ! இப்படி எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. இப்படிதான் கிளாஸ் எடுப்பாங்களா? அப்படின்ட்டு. ஏன்னா, ஏதோ எனக்காக எடுக்குறாங்களா? நான் கேட்டேன் அதுக்கப்புறம் மேம் கிட்ட. இப்படிதான் எடுப்பீங்களா மேம் டெய்லியுமே? அப்படின்ற மாதிரி. ஏன்னா, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பசங்க. எனக்கு பர்சனலா சொல்லணும்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். ஆச்சாரியா பத்தி சொல்லணும்னா, என் பொண்ணு இங்க தான் படிக்கிறாங்க. மாண்ட் 1ல படிக்கிறாங்க சனா. எனக்கு வந்து என்னோட பையனும் வந்து ஆச்சாரியால தான் மாண்ட் பண்ணாங்க. எனக்கு அப்பயே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா பேரண்ட்ஸ்க்கும் நம்ம டீச்சர்ஸ் வந்து ஈஸியா மீட் பண்ணி பேசலாம். எல்லாமே கேட்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்ளோ ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்காகவே நான் இந்த ஸ்கூல் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அவ்ளோ நல்லா நம்ம போயிட்டு பிரின்சிபல் கூட நம்ம போய் ஈஸியா பார்க்கலாம். வேற எந்த ஸ்கூல்லயும் அத பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏகலவ்யாவுமே அப்படிதான். எனக்கு எனக்கு எந்த குவரீஸ் இருந்தாலும் நான் டைரக்ட்டா வந்து மேம் கிட்ட பேசலாம். பிரின்சிபல் கிட்ட பேசலாம். முக்கியமா சிக் லீவ் லீவ் எதுக்கு ஸ்கூல்ல எல்லாம் தரமாட்றாங்கன்றது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கும். ஏன்னா ஒரு சிக்னா நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயமா நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்க வீட்ல வச்சிருங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு மெசேஜ் தான் பண்ணுவேன். மேம் எனக்கு உடம்பு சரியில்ல. ஓகே மேம் டேக் கேர். அந்த மெசேஜ் அடுத்த நிமிஷம் எனக்கு வந்துரும். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே நமக்கு டைம் குடுக்குறாங்க. நீங்க அவனுக்கு வந்து உடம்பு சரியானோனே கூட்டிட்டு வாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கேர்லாம் எனக்கு ஆச்சரிய பொறுத்தவரையும் இந்த கேர் தான். குழந்தைங்களுமே சரி, பேரண்ட்டுக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆச்சரிய பிரான்ச்சும் சரி, எக்லவ்யாவும் சரி. இந்த ஸ்கூல் தான் கரெக்ட்டான ஸ்கூல்ன்றது தான் எங்களோட டிசிஷன் மேம். தேங்க் யூ.